அவர் ஒரு ஆசிரியர். திடீர்னு ஒரு மாணவன் ஓடி வந்து உங்களை பார்க்க ஒரு மிஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே அவர் யாருன்னு பார்த்தா அது நிலா. பழைய பள்ளியில் இவரோடு வேலை பார்த்த ஆசிரியை. ஒரு காலத்தில் இவரது வாழ்வை வெள்ளையடித்தவள், இவரது இதயத்தை கொள்ளையடித்தவள். நிலா என்ன சொன்னாலும் நான் தலையாட்டினேங்க. ஒரு நாள் நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா தலையாட்டினேன். நீங்க மாணவர்கள் எல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொன்னா தலையாட்டினேன். என்னை தவிர நீங்க இன்னொரு ஆசிரியை கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா தலையாட்டினேன். நீங்க மாணவிகளுக்கு தனியா டியூஷன் எடுக்க கூடாதுன்னு சொன்னா தலையாட்டினேன். எல்லாத்துக்கும் தலையாட்டினேன். ஒரு நாள் நம்ம காதலை வீட்டுல ஏத்துக்கல, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொன்னா அப்பயும் தலையாட்டினேன். நீங்க எனக்காக காத்திருக்காதீங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அப்பயும் தலையாட்டினேன். இன்னைக்கு அவருடைய கல்யாண பத்திரிகை எடுத்துக்கொண்டு வந்து நீட்டி உங்க மனைவியோட கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொன்னா இப்பவும் தலையாட்டினேன். கல்யாணத்துக்கு போனோம், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னா அப்பயும் தலையாட்டினேன். நானும் என் மனைவி கீழே இறங்கும் போது என் மனைவி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இந்த ஜோடி நல்லா இருக்காங்கல்லன்னு சொன்னா என் மனைவிக்கும் தலையாட்டினேன். ஏங்க 100 ரூபா மொய் வச்சா போதும், உங்க ஃப்ரெண்டுன்னு அதிகமா வச்சிடாதீங்கன்னு சொன்னா அப்பயும் தலையாட்டினேன். காதலியிடமும் மனைவியிடமும் தோற்கும் போது இந்த அடக்குமுறை கூட ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடு தானே. ஆகாயம் சாயா